எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஏனென்று சொன்னால் 2011ஆம் ஆண்டு யாழ் மத்திய பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் தெருவோரத்தில் வியாபாரம் தட்டுகள் போட்டு செய்த எங்களை யாழ் மாநகர சபையும் போலீசாரும் சேர்ந்து யாழ் நகரை சுத்தப்படுத்தணும் என்ற காரணத்துக்காக அகற்றி கொண்டு போய் கௌரவ நீதிமன்ற யாழ்ப்பாண கௌரவ நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினவன் எங்களையும் எங்களுடைய பல வகையிலையும். ஆனால் நீதி கழித்து வருகின்ற எங்களை இந்த தர்சானந்த் என்பவர் ஒரு பிரேரணை கொண்டு வாராம். அவர் கொண்டு வர பரவாயில்லை. யாழ் பஸ் நிலையத்தில் அனுமதியற்ற பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகளை சட்டவிரோதமான கடைகளாம். அதை விட மாதம் மாதம் 6500 கடை வாடகை பட்பரி 1170 ரூபாய் செலுத்தி ஒழுங்கான முறையில் கொரோனா காலத்திலே 2 வருடங்கள் நாடு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில கூட நாங்கள் இந்த வாடகை கட்டினாங்கள். அது கடை 31 கடையிலையும் ஒவ்வொரு ஊழியர்கள் உதவியாளர் அனுக்கிறோம். இந்த பாதத்திலையும் எல்லா இளைஞர்கள் வாழணும் என்றதுக்காக. அது மட்டும் இல்ல, நகரத்தில் வருகின்ற மக்கள் எல்லாம் சேவைகளை வடிவாக பெற்றுக் கொள்ளணும் என்ற காலத்தை நாங்கள் சொல் செய்கிறோம். எங்களுக்கு வந்து ஒதுக்குப்புறமாக இடத்தை தந்தீங்கள். இன்று அந்த ஒதுக்குப்புறம் இன்றைக்கு மாநகராட்சி மாதம் 2 லட்சம் வருமானத்தை ஈட்டி கொடுத்துக்கொண்டு இந்த என்னவோ தெரியாது இதில் சதித்திட்டம் சில நேரம் உங்களுடைய சில மக்கள் ஜனநாயக கட்சியில் அவர் இருக்கிற வகையோ என்னவோ தெரியா அந்த கடை இருந்தால் இது யாரு உலகத்திலிருந்து வர்ற மக்கள் எல்லாம் எங்களை சொல்லி நான் படம் உலகத்தில் எங்கேயுமே பழக்கடை இல்லையாண்டு பழக்கடை இருக்கும், பெஞ்சி கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் இலங்கையில் அந்த யாழ் மாநகரத்தில் இப்படி ஒரு நீளமான பழக்கடை உருவாக்கி தந்த பெண்ணை உங்களுக்கு இருக்குது. அதுக்காக நான் இன்றைக்கு உங்களுடைய நாங்கள் உங்களோட அம்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கு 45 பேருக்கும் நான் கடிதம் வழங்கினாங்க. இந்த சபையில் அந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து எங்களுக்காக வாக்களியுங்கள். ஏன்னா நீங்கள் இருந்த காலப்பகுதியில் எங்களோட வாழ்வாரத்துக்கு கடகம் தனீங்கள். ஆனால் அதுக்காக இன்றைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து எங்களோட வாழ்வாரத்துக்காக நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்கணும். மற்ற மெம்பர்மாருக்கு வந்து வச்சு கொடுக்குறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்கிறதுக்குரிய நோக்கம் 16 வருடமாக யாழ் நகரத்திலே நிரந்தரமாக யாழ் மாநகர சபைக்கு 7670 ரூபா காசு வாடகை கட்டி வியாபாரம் செய்து வருகின்றோம். அதே நேரத்தில் இன்று கௌரவ உறுப்பினர் தர்சானந்த் என்பவர் எங்களோட கடைகளுக்கு எதிராக புதிதாக ஒரு பிரேரணையை கொண்டு வரார். நாங்கள் சட்டவிரோதமான கடைகளாம் களவிஜயம் செய்யணுமாம். களவிஜயம் செய்கிறதுல ஆட்சேபனை இல்லை. காரணம் என்றால் யாழ் மாநகர சபைக்குரிய நிலம், மாநகர சபைக்குரிய கடைகள், அதிலே நாங்கள் குத்தகராக கடைகளை நடத்தி வாடகை மாதம் மாதம் ஒழுங்காக செலுத்தி வருகின்றோம். அவர்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா எங்களை பார்க்க வரைக்குள்ள நகரத்தில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் கண்டுகொள்வார்கள். கட்டாயம் வரணும். அந்த வர்றத்துக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. அந்த எங்களுடைய மாத வாடகை நிப்பாட்ட சொல்லியும் புதிதாக நிபந்தனை எங்களோட செய்யக்கூடாது சொல்லி ஒரு பேரணையை கொண்டவர் இருக்கிறார். நாங்கள் இன்று நேற்றில் இவர் மக்களால் சரி செய்யப்பட்டு வந்தவர் 5 வருஷம் தான் மாநகர சபையில் இருப்பார். நாங்கள் எங்களோட ஆயுள் வரைக்கும் மாநகர சபையோட எங்களோட ஒப்பந்தங்களோ எங்களுடைய உறவுகளோ தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த 5 வருஷம் இருக்கிறவர் சொல்கிறார் மாதம் 2 லட்சம் ரூபா எங்களோட 31 கடைக்கு மாதம் 2 லட்சம் வர்ற வருமானத்தை நிப்பாட்ட சொல்லி என்றார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேற்படி இந்த பிரேரணை எல்லா கடைக்காரருடைய கடைகளை பூட்டித்தான் வந்து இதில் ஆர்ப்பாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரேரணை இந்த கௌரவ முதல்வருக்கு நாங்கள் ஒரு வியாபாரிகள் சார்பாக கோரிக்கை விடுகின்றோம். இந்த பிரேரணையை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது. ஆதரித்து எங்களுக்கு எதிராக இந்த மாத வாடகையை நிறுத்தினால் நாங்கள் மேற்கொண்டு நாளாந்தம் இந்த வாசல்லையே வந்து குந்தி நிற்கக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணுவீர்கள் என்று கோரிக்கை நிற்கின்றோம். எங்களுக்கு டக்ளஸ் சிவானந்த ஐயா அவர்களால் எங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி இந்த கடையை தந்தவர். எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும் என்று தான் இந்த கடையை எங்களுக்கு தந்தது. இது மாநகர சபை இப்போ வாடகைகளை வேண்டாமல் எங்களை ஒரு நடுத்தருவில் நிற்கக்கூடிய கட்டத்தை கொண்டு வந்துருக்கு. இதை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்கு நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம். சரியான முடிவு என்று எங்களை கொண்டு தராவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் பாதி ஆர்ப்பாட்டங்களை செய்கிறதுக்கு நாங்கள் பின்னிக்க மாட்டோம். எங்களுக்கு நல்ல நீதி ஒன்று கிடைக்க வேணும். இதுதான் முக்கியமான இது. எல்லாருடைய வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்க வேணும். அதான் எங்களுக்கு